இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ட்ரேடிங் வியூவை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னா tradingview.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த சார்ட்ஸ் எல்லாம் அனலைசிஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணி எந்த மாதிரி வந்து நம்ம சார்ட்ஸ் அனலைசிஸ் பண்ணி ட்ரேடிங் டெசிஷன்ஸை வந்து மேக் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரேட். ஸோ நீங்கள் tradingview.comனு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஐடியை சைன் அப் பண்ணி வச்சுருக்கேன். தென் நீங்கள் பிளான்ஸ் வந்து பாட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1 மந்த் ஃப்ரீயாகவே கூட யூஸ் பண்ணலாம். தென் ப்ராடக்ட்ஸில் சூப்பர் சார்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே போவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சார்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இப்படி இருக்காது. ஒரே ஒரு செகண்ட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறப்போ வந்து சார்ட் வந்து இப்படி இருக்காது. அது வந்து வேறு கலரில் இருக்கும். லைக் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேக் எண்டில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சார்ட்டை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கான ஒர்க் பண்ணிக்கலாம். Shift F கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அழகாக இருக்கும் சார்ட் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் போயிங்க. செட்டிங்ஸ் போயிட்டு சிம்பிளில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். தென் வந்து எந்த டைம் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் ஜோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இந்தியன் டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 5:30 இருந்தால் இந்தியன் டைம், கொழும்பு கொல்கட்டா இந்த டைம் வச்சுக்கலாம். தென் வந்து ஸ்டேட்டஸ் லைன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து லோகோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோகோ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ ஆஃப் ஆகும். டைட்டில் இல்லை, எனக்கு இந்த சார்ட் ரொம்ப க்ளீனாக வேணால் இந்த டைட்டில் கூட தேவைலாம், டைட்டிலையும் எடுத்துடலாம். தென் இது எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. தென் ஸ்கேல்ஸ்லேயும் அப்படி தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த செட்டிங்ஸ் மட்டுமே பண்ணிங்க. இது இந்த இடத்துல வந்துட்டு எந்த ஓவர்லாப்பிங் லேபிள்ஸ் எதுவும் வேண்டாம். இந்த ப்ளஸ் பட்டன் இந்த இடத்துல நமக்கு ஒரு நடுவில் ஒரு ப்ளஸ் பட்டன் தெரியுதா? ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் மட்டும் தெரிஞ்சுனா போதும். தென் இந்த கேன்வாஸ்லேயும் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து எனக்கு பிளாக் வேணும்னா நீங்கள் பிளாக் வச்சுக்கலாம். எனக்கு ஒயிட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு பிளாக் வேணும்னா நீங்கள் பிளாக் வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கோடு இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கோடு இருக்கும். கரெக்டாக வந்து கேன்வாஸில் கிரிட் லைன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரிட் லைன்ஸில் நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி வந்து இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ட் வந்து க்ளீனாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ரெட்டு க்ரீனை வந்து மாற்றிடுங்க. ஓகே, பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். தென் இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரச்சனை எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. ஈவன்ஸு எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. எதுவுமே வேணாம். அலர்ட்ஸ் நம்ம எதாவது அலர்ட் க்ரியேட் பண்ணால் போதும். இப்படி இருக்கும் சார்ட் இது எல்லாத்தையும் தாண்டுறப்போ. தென் அட் த சேம் டைம் கலர் தீம்ஸும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஓகே, ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பேன். எங்கே வச்சுருக்கேன்னு தெரில. சேஃப். ஓகே, ஸோ இப்படி வந்து நம்மளோட சார்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு நமக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் லைன்ஸ் வரைகிறது, மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டார் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து இருக்கும். சரி, நம்ம எவ்ரி டைம் இதுக்குள்ளே போய் வந்து தேட தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டார் போட்டு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு யூஸ் பண்ணுவோம். சேனல்ஸ் எப்போயாவது யூஸ் பண்ணுவோம். அது ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். தென் இது யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த லாங்கு ஷார்ட் பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபோர்காஸ்ட் கூட தேவையில்லை, இப்போதைக்கு லாங் ஷார்ட் தேவை, லைன் தேவை. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து ரெக்டாங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இப்போதைக்கு போதும். ரொம்ப சிம்பிள். லாங்கு ஷார்ட்டு தேவை. ஸோ மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ட்ரெண்ட் லைன் ஓகே, பேரலல் சேனல் கூட வேண்டாம், ஃபிப்பு இருக்கட்டும். அட் த சேம் டைம் இது எதுவும் தேவை கிடையாது. லாங்கு ஷார்ட்டு இந்த இடத்துலையும் ப்ரஷ் இருக்கட்டும். ஆரோ மார்க்கர்லாம் எனக்கு வேண்டாம். ரெக்டாங்கிள் வேணும், பாத் வேணும், சர்க்கிளும் தேவையில்லை, கர்வும் தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளோட இதுக்குள்ளே வந்துடும். எப்படி? ஸோ இப்போ நம்ம டக்குன்னு ஒரு லைன் வரையணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைனை கிளிக் பண்ணி இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ப்ராசஸை சிம்பிள் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மேக்ஸிமம் என்ன தேவை, பாத், டெக்ஸ்ட் இருந்ததுன்னா பெட்டர், ரீட்ரேஸ்மெண்ட், லாங்கு, ஷார்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, ட்ரெண்ட் லைன், இது மட்டும் போதும். பெருசாக எதுவும் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த மேலே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மேலே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிரிப்ட்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஸ்கிரிப்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இத்தனை இருக்குது, இதெல்லாம் என்னன்னு தெரியல, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒன்று ஒரு ஸ்கிரிப்ட், தனித்தனி ஸ்கிரிப்டு.
ஸோ அது நான் என்னன்றதை சொல்கிறேன். ஓகே, அது லேட்டராக பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, யூரோ யூஎஸ்டி, யூரோ ஜேபிஒய், யூஎஸ்டி ஜேபிஒய், இந்த இடத்துல நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம், கமாடிட்டிஸ் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்போ வந்து இது பிட்காயின் ஓடிட்டு இருக்குது. தென் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ஏ யூஎஸ்டி நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதை தூக்கி நம்ம முன்னாடி வச்சுக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல இது மட்டும் போதும். தென் அலர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ப்ரைஸ் இங்கே இருக்குது, நான் இந்த இடத்துக்கு என்னால் சார்ட்டு முன்னாடியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஆட் அலர்ட்னா இந்த இடத்துல அலர்ட் விழுந்துடும். மார்க்கெட் எப்போ எனக்கு இதை வந்து டச் பண்ணுதோ அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரும். சில பேர் ப்ரீமியம் எடுத்திங்கன்னா மெசேஜ் வரும், இல்லைன்னா கிளிங் அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் வரும். ஸோ அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் இதை தாண்டி வந்து பெருசாக எதுவும் இந்த இடத்துல இல்லை. தென் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டெலகிராம் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். ஒரு டெலகிராமில் நம்ம வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுவோம். அந்த சேனலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம அனலைசஸ் பண்ணுற எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சார்ட் அனலைசஸ் பண்ணிடுறோம்ல, இந்த சார்ட் அனலைசஸ் பண்ணிட்டு நம்ம எப்படி அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுவோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இந்த சார்ட்டை வந்து இப்போ நான் எங்கேயாவது அனலைசஸ் பண்ணி போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஸ்னாப் ஷாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்னாப் ஷாட்டை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறப்ப டவுன்லோட் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குன்னா, இமேஜ் வந்து பிசியில் டவுன்லோட் ஆகிடும். காப்பி இமேஜ்னா கிளிப் போர்டில் காப்பி ஆகிடும். தென் லிங்க் காப்பி கரெக்டாக லிங்கை காப்பி பண்ணி லிங்கை வந்து டேரெக்டாக Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போது நான் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிட்டு நான் என்னோடய சாட்ஸ்லேயோ இல்லை என்னோட டெலகிராம் சேனல்லையோ கொண்டு போய் டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். எவ்ரி ட்ராக் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் வியூ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் 1 மணி நேரம் உட்காந்தா போதும், அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து அது வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது. மோஸ்ட் பீப்புள் இது என்ன இங்கே இருக்குது, இது எங்கே அங்கே இருக்குது, அது போக போக தான் பழகும். பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டார் போட்டு முன்னாடி எடுத்து வச்சுங்க. தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே எந்த மாதிரி திங்ஸு, இப்போ இந்த லைன்லாம் எப்படி போடணும், தென் வந்து எந்த இடத்துல லைன் போடணும், அந்த இடத்துல லைன் போடுறதுனால நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டீச் பண்ணுறேன். ஓகே, நான் ஐம் நாட் டீச்சிங், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்ஸாக எடுத்துக்கங்க. தென் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும்.